பற்றிய தகவல்ல பகுதி 2 பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யானை நான் முன்னாடியே சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 200 இருந்து 220 கிலோகிராம் பசுந்தீவனம் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கு மிகப்பெரிய பரப்பளவை அதை பயன்படுத்தும். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் யானைகளுடைய வாழ்விடம் துண்டடிக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதினா ஒரு 300 சதுர கிலோமீட்டர் 350 சதுர கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு தாண்டி இன்னொரு காட்டுக்கு அது போக வேண்டியிருக்கும். அப்போ போகும்பொழுது அதுக்கு அந்த இடைப்பட்ட இடத்துல நிறைய மனித யானைகள் முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாய நிலங்களை சில நிலங்களில் உள்ள புகுந்துடும். அது விவசாயிகளுக்கும் ப்ராப்ளம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அது பசுந்தீவனமா கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் அளவுக்கு அதுக்கு உணவு தேவை. அது ஒரு குறுகிய காட்டில் அதுக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பரப்பளவு உள்ள காட்டில் தான் அது கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காடு ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் இருந்தால் அதுக்கு அதை பயன்படுத்தி அதுக்குள்ளார அதுக்கு தேவையான உணவு நீர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 120 லிட்டர் அதுக்கு தண்ணி தேவை. அதுவும் ஆசை யானைகளுக்கு. நீங்க ஆப்பிரிக்க யானைகள் பார்த்திருப்பீங்க, ரொம்ப ட்ரை ஏரியாவில் இருக்கும். பல நாட்களுக்கு தண்ணீர் கிடைக்காட்டினா கூட அது உயிர் வாழ முடியும். அதுக்கு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆசை யானையை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதுக்கு நிறைய தேவை. 100லேருந்து 120 லிட்டர் தேவை, தண்ணி தேவை. அந்த தண்ணியை பூர்த்தி செய்யறதுக்கும் அதனுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இது பெரிய காடுகளை அது பயன்படுத்தி வருது. அப்படி இப்ப யானைகளுடைய வாழ்விடம் துண்டிக்கப்பட்டதுனால அதுக்கு ஒரு காட்டுக்கும் இன்னொரு காட்டுக்கும் இடையில நிறைய பகுதிகளில் உங்களுக்கு அது யானை அந்த யானைகளுடைய முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யானைகள் விவசாய நிலங்கள்ல சில நேரங்களில் உள்ள புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துது. அதனால விவசாயிகள் ரொம்ப அதை ஒரு என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னா யானைகள் காட்டுக்குள்ளர வாழ வேண்டிய விலங்கு, அது விவசாய நிலங்களுக்கு வருது அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியலன்னா அவங்க விவசாயம் பண்ணிட்டு கூடிய பகுதியில முன்னாடிலாம் காடா இருந்துச்சு. ஒரு காலத்துல காடா இருந்துச்சு. அது பாதுகாக்கப்பட்ட காடுன்னு தேவையில்ல, பாதுகாக்கப்படாத காடுகள் நிறைய ரெவன்யூ லேண்ட்ல நிறைய காடுகள் இருந்துச்சு. அந்த காடுகளை இப்ப என்ன பண்ணோம்னா இப்ப நம்ம அழிச்சிட்டோம். அந்த காடுகளை அழிச்சிட்டதுனால அழிச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப யானைகளுக்கு அது ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த காடுகளை அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்ததில்லை. நீங்க விவசாயம் பண்ணாலும் சரி, விவசாயம் இல்லாம காடுகளா இருந்தாலும் சரி, அது வழியா தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள். இதை யானைகள் காரிடார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த காரிடார்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு காட்டுக்கு இன்னொரு காட்டுக்கு இடையில போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதை நிறைய இடங்கள்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த காரிடார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டும் சரி என்ஜிஓஸும் சரி நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. WTI, WWF இந்தியா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி இந்த பிரச்சனைகளை ஒரு